ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்ஸில் பார்த்த எல்லா ப்ராடக்ட்டையும் நான் எப்படி அசெம்பிள் பண்ணியிருக்கேன் என்னோடய கிச்சனில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் லிங்க் வந்து யூடியூப்பில் கேட்குறீங்க. ஸோ லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வாங்கினது இந்த கட்லரி ஹோல்டர். இதில் வந்து 4 பார்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சிசர், நைஃப், ஸ்பூன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். மேலே வந்து இந்த ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்குது. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இதில் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செகண்டாக வாங்கினது ரொட்டேட்டிங் ட்ரே. ஆக்சுவலாக நான் கிச்சன் வந்து ஒயிட் தீமில் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து ஒயிட் கலரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இந்த ப்ராடக்ட் இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழே மட்டும் அந்த ஒயிட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த ரொட்டேட் பண்ணுறது மட்டும். மேலே இருந்த அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபினிஷ், அந்த அக்ரிலிக் ஃபினிஷ் வந்து நல்லா இருந்தது. 2 ஹேண்டிலுமே கொடுத்துருப்பாங்க, கோல்டன் கலரில் இருந்தது. அது வந்து நீங்கள் இதில் வந்து ஆயில் கேன் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு ரொம்ப நம்பிக்கையாலாம் அந்த ஹேண்டிலை பிடிச்சி தூக்கிடாதீங்க. ஆனால் லாக் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான ஜாஸ்தி பொருள் வச்சுட்டு அந்த ஹேண்டில் பிடிச்சி தூக்க வேண்டாம். ஏன்னா அது டக்குன்னு நான் அப்படி இழுக்கும்போதே வந்துருச்சு. பட் அதில் நான் லாக் பண்ணாமல் தான் அது வந்து இழுத்துட்டேன். இருந்தாலுமே நீங்கள் வந்து ஹேண்டில் பிடிச்சி எந்த பொருளையும் இது தூக்கி வைக்க வேண்டாம். அப்படியே வந்து அந்த ரொட்டேட்டிங் ட்ரேயே தூக்கி நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணுறது தான் சேஃப். இதே ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து 230 அந்த மாதிரி ரேஞ்சிலையும் இருக்குது. பட் இதே குவாலிட்டி கண்டிப்பாக வராது. இதில் வந்து 2 டயர் ஆப்ஷன் கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது ஒரு டிஷ்யூ ஹோல்டர். இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி வந்து ஒரு பேம்பு ஃபினிஷில் வந்து இருந்தது. கீழே அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். நான் எதிர்பார்த்த சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் எதிர்பார்த்தேன். பட் நல்ல பெருசாகவே இருந்தது. இந்த ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ரேடியோ மாதிரிலாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் நான் ஒயிட்டில் செட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மேலே அந்த பேம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு குவாலிட்டியில் இருந்தது. நான் தவறி கீழே விழுந்துருச்சு, நான் உடஞ்சிருமோன்னு நினச்சேன். பட் எந்த ஒரு இதுவுமே ஆகலை. நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது பிளேட் ஹோல்டர். மெட்டல் ஃபினிஷில் வந்து வந்திருந்தது. குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது, செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. எனக்கு ஒரு ப்ராடக்ட் சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னா வீடியோவில் காட்டவே மாட்டேன். நார்மலாக இருக்க குவாலிட்டினா நார்மல் நான் சொல்லிடுவேன். இதோட குவாலிட்டிலாம் வந்து A1 இருந்தது. நம்பி இதெல்லாம் வாங்கலாம். என்னோட வீடியோவில் நான் கண்டிப்பாக ஒரு 2-3 ப்ராடக்ட் வந்து மோஸ்ட் ரெக்கமெண்ட் ப்ராடக்ட், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்னு நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. பட் சோகம் என்னன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது, எந்த வெப்சைட்லையுமே இல்லை. நான் சைடில் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கலெக்ஷன்லாம் வேணால் இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் குவாலிட்டிங்க, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. 3 கம்பார்ட்மெண்ட் மாதிரி வரும். வுட் ஃபினிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கி வச்சாவே கிச்சனே கொஞ்சம் அப்கிரேட் ஆன மாதிரி ஆயிரும். நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற அன்றைக்கி இது ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் தி மோஸ்ட் ரெக்கமெண்ட் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். நான் வந்து இவ்வளோ நல்ல குவாலிட்டியில் வரும்னு சத்தியமாக நினைக்கல. அவ்வளோ சூப்பருங்க. ரொம்ப ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் மட்டும்தான் ஹைப் கொடுப்பேன். மீதியெல்லாம் வந்து நார்மல் சொல்லக்கூடிய ஆள் தான் நான். ரொம்ப சிம்பிள் இது வந்து அசெம்பிள் பண்ணுறது. அந்த ஹோல்ஸில் வந்து இப்படி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க அசெம்பிள் பண்ணி பார்க்கும்போது. எனக்கே வந்து அப்படி கண்ணு பட்டுற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சைஸ், அடுத்து வந்து அடுத்த சைஸ், அந்த மாதிரி சைஸ் வரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி. இதில் வந்து நீங்கள் தைரியமாக ஆயில் கேன் எல்லாமே வைக்கலாம். என்னடா ஸ்க்ரூ நட்லாம் இல்லை, தைரியமாக வைக்க முடியுமா ஆயில் கண்டெய்னர்ஸ், இந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் நினச்சேன். பட் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் நான் காமிக்க போகிறேன். வேண்டாம் அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கிச்சன் ஐட்டம் போயிருங்க. இந்த வீடியோவில் நான் வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ் இதுதான். இது வந்து பியோர் காட்டனுங்க. அவ்வளோ ஒரு சூப்பர் காட்டன். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக போகலாம். ஆனால் வந்து இது நம்ம பட்ஜெட்குள்ளே இல்லை தான், கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா பியோர் காட்டனில் போகிறோம். அதில் வந்து அந்த முன்னாடி கொடுத்துருந்த ஃப்ரில் ஒர்க்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மேபி அதுக்காக தான் காசாக என்னன்னு தெரில, ஆனால் மெட்டீரியலுக்காக தான் காசாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது. எல் சைஸ் போட்டிருந்தேன். மேபி எம் போட்டிருந்தா எனக்கு கரெக்ட் ஃபிட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ் ஃப்ரம் லிபாஸ் பிராண்ட். அவ்வளோ ஒரு பியோர் காட்டன் மெட்டீரியல். புதுசாக வந்து இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பஃப் மாதிரி ஒரு பாட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. ஃபுல்லாக கொடுக்கல, பாதி தான் வருது. உங்களுக்கு கையில் பார்த்தா தெரியுதா, அந்த கீழே மட்டும் பஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பியோர் காட்டன் ஒரு மேக்ஸி ட்ரெஸ் 700 ஓகே தான். பட் இதில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா SML மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் டாப் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஏஜியோவில் வந்து வாங்கியிருந்தேன். ரயான் மெட்டீரியல். ரயான்லேயே 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து நார்மல் குவாலிட்டி, இன்னொன்று ஹையன் குவாலிட்டி. இதெல்லாம் வந்து ஹையன் குவாலிட்டியாக இருக்கும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இந்த சம்மருக்கு போட்டுக்கவே. நெக்ஸ்ட்டு வந்து தி மோஸ்ட் வைரல் 3 பீஸ் குர்த்தா செட்டு. பட் எனக்கு துப்பட்டா வந்து மிஸ் ஆயிருச்சு.
செம்ம சூப்பர் குவாலிட்டிங்க, நம்பி போகலாம். நல்லாயிருக்கு. டார்க் ஸ்கின் டோனுக்கெலாம் வந்து இந்த கலர் ரொம்பவே வந்து ஹைலைட் பண்ணுது. நான்லாம் யோசிப்பேன், கொஞ்சம் டார்க்கான ஒரு மாதிரியான கலர்ஸ்லாம் போனோம்னா நம்மளுக்கு எடுக்குமா அப்படின்னு யோசிப்பேன். பட் நம்பி போகலாம், நல்லாயிருக்கு இந்த கலர்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன். சைஸ் வந்து நான் 34 வந்து போட்டிருந்தேன். முன்னாடி இந்த பிரின்சஸ் கட்லாம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க, நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது. இப்படி பார்க்கும்போது என்னோட பேபிஸ் போடுற கிளாத் மாதிரி இருக்குதே, நமக்கு உடம்புக்குள்ளே போகுமான்னு ரொம்ப யோசித்தேன். பட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஷார்ட்ஸில் அவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரீ வந்து வாங்கியிருந்தேன். நம்ம பிக்சரில் பார்க்கும்போது ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி இருந்தது, அதை நம்பி தான் வாங்கினேன். பட் வந்தது வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு காட்டனாக இருந்தது. நம்ம எப்படிப்பட்ட சாரியாக இருந்தாலும் சரி, நம்ம அதை எப்படி வந்து கேரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு இந்த சாரீ கட்டினதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதுவுமே ஒரு நல்ல சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த சாரீக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க, சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்குமே ஃபேவரட் ஆயிருச்சு இந்த சாரீ. நான் கொடுக்குற லிங்க் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேம் வெண்டர்கிட்ட தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரியான குவாலிட்டி தான் உங்களுக்குமே வரும். இன்கேஸ் இதே சாரீ உங்களுக்கு ஜார்ஜெட்டில் வேணும் அப்படின்னா அதை சேல்ஸ் பண்ணுற ஒருத்தவங்களுடைய லிங்க்கும் என்கிட்ட இருக்குது, ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சாரீ தான். இந்த சாரீ வந்து சாரீ சூப்பராக வந்துருச்சா இல்லை நான் நல்லா கட்டிட்டேனான்னு எனக்கு தெரியல. ப்ளவுஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்தது. பயங்கர சாஃப்ட் லைட் வெயிட்டான ஒரு மெட்டீரியலாக இருந்தது இந்த சாரியோட குவாலிட்டி. ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் தான் வரும், நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், கொஞ்சம் பிரித்து விட்டுக்கலாம், கொஞ்சம் நீங்கள் வந்து பிடிச்சும் போட்டுக்கலாம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ வித் ப்ளவுஸோடே சேர்த்து உங்களுக்கு ஒரு 750க்குள்ளே வந்துடும். நான் சாரீ ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா அது டே ஃபுல்லாக கட்டிட்டு அதை கேரி பண்ணுறது எனக்கு பெரிய டாஸ்க். பட் இந்த மாதிரிலாம் சாரீ கொடுத்தாங்கன்னா டெய்லியுமே நான் சாரீ வேர் பண்ணுவேன். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த முந்தானை பல்லு இருக்கு இல்லையா, அது கீழே வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கோ இல்லை டாசல் ஒர்க்கோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பறக்காமல் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. அது ஒரு மாதிரி பிளெயினாக இருக்க மாதிரி இருந்தது அந்த கீழே மட்டும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கி அட்டாச் பண்ணிக்கோங்க, அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ் 450க்கு எப்படி வந்து இவ்வளோ ஒரு அழகான ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது ரொம்ப நாளாக நான் காட்டில் போட்டிருந்தேன். 800 900 ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 1200 கிட்ட இருந்தது. செம்ம சூப்பர் குவாலிட்டி, நல்ல ஒரு பியோர் காட்டனில் கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மருக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸுனே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரயான் குர்த்தி. நான் சொன்ன மாதிரி ரயானில் 2 வித வேரியேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்குமே நம்ம போட்டுக்கலாம், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. கீழே வந்து நான் பிளாக் ஒரு பேண்ட்டோடு வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன். இது ப்ரைஸ் வந்து ஒரு 320 வந்தது. நெக்ஸ்ட்டு இந்த லான்ச் வார் வந்து மீஷோவில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அதனால தான் இது மெயினாக வந்து ஷேர் பண்ணுறேன். நல்லா இருந்ததுங்க. ஒரு நைட்டிக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு லான்ச் வேர் மாதிரி சூப்பராக பின்னாடி நாட்லாம் கொடுத்து வித் பேக்கெட்டோட, முன்னாடி வந்து அந்த ஃபீடிங் ஆப்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் நான் ஃபீடிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து ஒரு 4-5 கலர்ஸ் மேலே நான் வாங்கி வச்சுருக்கேன். சரி வாங்க, இவ்வளோ நேரம் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தது போதும். இப்போ வந்து வாங்கின கிச்சன் ப்ராடக்ட்லாம் வச்சு என்னோடய கிச்சனை வந்து நான் ஒயிட் தீமில் எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்லாம் என்னுடைய பழைய வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சிங்க் ஆர்கனைசேஷன்லேயே வந்து டீட்டெயில்டாக இந்த ப்ராடக்ட் பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன். இந்த ப்ரஷ் வந்து சிங்க் கழுவுறதுக்காக வச்சுருக்கேன். அந்த ப்ரஷ்லாம் வந்து அந்த சைடு ஓரங்களில் இருக்க அழுக்கெல்லாம் கழுவுறதுக்காக வச்சுருக்கேன். எங்கே போனாலும் எனக்கு ஒரு பிளான்ட்டை வந்து சொருகி வச்சா தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஒரு வைப்பர். எனக்கு என்னமோ இந்த இடம் வந்து யதார்த்தமாக அமைஞ்சிருச்சு எல்லாமே ஒயிட்டில். ஆக்சுவலாக நான் இது பிளானே பண்ணலை, நம்ம பிளானில் இல்லாதது ஒன்று எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எல்லாம் கரெக்டாக போகும்போது நம்ம கை சும்மா இருக்காது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிருத்தரை பிடிச்ச ஒரு வேலையை நான் வந்து ஒன்று பண்ணி விட்டுட்டேன். நல்லா இருந்த இந்த ஸ்டீல் ரேக் வந்து பார்த்திங்கன்னா நைட்டாக உட்காந்து ஒரு பச்சை கலராக அடித்து அதை ரொம்ப கேவலமாக ஆக்கி விட்டுட்டேன். எனக்கு அதோட சாட்டிஸ்ஃபையே ஆகலை. திரும்ப அதை பெயிண்ட் பண்ணலாம். பட் அந்த ஸ்டீலோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான் நல்லா வரலை அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து வேறு மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி மாற்றிட்டேன். இந்த க்ரீன் ரொட்டேட்டிங் ட்ரேக்காக தான் அது வந்து க்ரீனில் அடித்தேன். பட் இந்த பச்சைக்கும் அந்த பச்சைக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆயிடுச்சு. பட் இந்த கார்னரை வந்து நான் வேறு மாதிரி மாற்றியிருப்பேன், நீங்கள் வீடியோ எண்டில் வந்து பார்க்கலாம். இந்த ஹோல்டரில் வந்து கிச்சனுக்கு டக்குன்னு நம்மளுக்கு சமையலுக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணி காமிக்கும் போது யாருக்காவது வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஏதோ 1-2 ப்ராடக்ட் வாங்குங்க. எல்லாமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு கிச்சனுக்கு ஒரு ப்ராடக்ட் இல்லை 2 ப்ராடக்ட் வாங்கி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நிறைய நேரம் நம்ம வந்து நின்று வேலை செய்கிறோம். சரி, நமக்கு பிடிச்ச மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணி இருக்கும்போது நம்ம மனசுக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும்.
இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோம் சென்டர் ப்ராடக்ட் இது ஏதோ ஒரு வெப்சைட்டில் வாங்கினேன், எதுவும் ஞாபகம் இல்லை. பட் இப்போ எதில் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்களோ அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிளேட் ஸ்டாண்டில் நம்ம ஒரு 5 பிளேட் வரையும் வச்சுக்கலாம். நான் இதில் வந்து செராமிக் பிளேட் வந்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மேக்ஸில் வந்து நம்ம ஒரு 3000 4000 பர்ச்சேஸ் பண்ணால் சம் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடைச்ச பிளேட்ஸ் தான் இது. எதுலையாவது இருந்தது அப்படின்னா லிங்க் வேணால் ட்ரை பண்ணுறேன், பட் மோஸ்ட்டாக இருக்காது. நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி ஒயிட் தீமில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பண்ணி காமிக்கிறேன். பட் முக்கால்வாசி நேரம் வந்து நானும் மாவாட்டணும், காய்கறி சாப் பண்ணணும், சமைச்சதெல்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து எடுத்து வைப்பேன். ஸோ இவ்வளோ ஃபுல்லாக அடைச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஸ்பேஸே இல்லாமல் ஆயிரும். ஸோ வந்து சில ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கபோர்ட் ஒர்க்கில் போயிடும். சில ஐட்டம்லாம் வந்து வேறு இடத்துக்கு வந்து மாற்றி வச்சுருவேன். இந்த டிஷ்யூ ஹோல்டர், இந்த கப் ஸ்டாண்டு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வந்து வைப்பேன். அவ்வளோதான், ஒரு சைடு வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் மினிமலாக வச்சுக்குங்க, ரொம்ப ஜாஸ்தியாக வைக்க வேண்டாம். நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வீடியோக்காக நான் காமிக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் மினிமலாக போய்க்குங்க. செலக்டடாக எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஆயில் கேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேயுமே இப்போ இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ஃபைனல் லுக். அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்குது இல்லையா, ஒரு மாதிரி கொஞ்சம் அது மாற்றம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஏன்னா அந்த பச்சை கலர் அடித்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அது மட்டும் லாஸ்ட்டாக வந்து மாற்றியிருப்பேன். நிறைய பேர் நான் காமிச்ச ப்ராடக்டை வந்து காட்டில் ரொம்ப நாளாக வாங்கலாமா வேணாமான்னு யோசித்து போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ நான் வந்து அதை பற்றி ரிவ்யூ சொல்லும்போது ஓகே இது இப்படி இருக்கும், ஓகே இது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா, நான் வாங்குகிற செல்லருடைய லிங்க் தான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் 90 இல்லை 100% அதான் கொடுப்பேன். அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனால் மட்டும் தான் வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுப்பேன். அதுவுமே நான் நல்லா செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறேன். ஸோ நம்ம அதே டீலர்கிட்ட நீங்களும் வாங்கும்போது சேம் ப்ராடக்ட் தான் உங்களுக்குமே கிடைக்க போகுது. எக்ஸாம்பிள், இந்த உடன் ரேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னருக்காக வாங்கியிருந்தேன். அவ்வளோ ஒரு சூப்பர் குவாலிட்டிங்க. நார்மலாக நான் இந்த லெஃப்ட் சைடில் கட்டுறதோடைய அந்த சைடில் அந்த ஸ்டாண்டோடைய திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது. நான் வச்சுருக்கிறது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. ஒரு 80 rupees டிஃப்ரென்ஸில் அவ்வளோ ஒரு சூப்பர் குவாலிட்டியில் எனக்கு வந்து இந்த ரேக் கிடச்சிது. ஸோ நான் கொடுக்குற லிங்க் மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறனால நான் வச்சுருக்க மாதிரியான ப்ராடக்ட் தான் உங்களுக்குமே வந்து கிடைக்க போகுது. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது வச்சது பொழுது நீங்கள் எப்படி வச்சுருக்கலாம், இதை மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். ஏதாவது லிங்க் மிஸ் ஆகிட்டாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். எல்லாத்தோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து லிங்க் ஒர்க் ஆகாது, அதை பற்றி நிறைய நான் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். நிறைய பேர் லிங்க் கேட்குறீங்க. இப்போ வந்து புதுசாக அந்த QR கோடுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்படியே மீஷோ ஆப்பில் நீங்கள் எப்போதும் போல் ஒரு பொருள் தேடுறதுக்கு பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஏதோ ஒரு ஃபோட்டோவை, அந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படின்னாவே நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து நான் சொல்கிறது ஷார்ட்ஸுக்கு. லாங் வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் வந்து நான் சொல்லியிருப்பேன். என் மனசில் என்ன தோணுதோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். இது வேர்த் இல்லையா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். நான் வந்து ரொம்ப சூஸி, ரொம்ப பார்த்து தான் ஒரு பொருள் வாங்குவேன். நிறைய ரிவ்யூ செக் பண்ணி தான் வாங்குவேன். ஸோ மேபி அதனால எனக்கு வந்து வந்த ப்ராடக்ட் எல்லாம் நல்லா வந்திருக்கலாம். நான் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 10 ப்ராடக்ட் போடுறேன்னா அதில் வந்து எனக்கு ஒரு 5 ப்ராடக்ட் வந்து நல்லா அமையாமல் தான் இருந்திருக்கு. பட் நான் இப்போ ரொம்ப வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரியான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.